ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் போல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் சொல் மனைவி கேட்க எளிமையான பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதாவது ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரனுக்கு உண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. நீங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமி அம்பாளுக்கு நீங்கள் பன்னீர் அபிஷேகம், வெள்ளிக்கிழமை நாளில் பன்னீர் அபிஷேகம் ஒரு 9 வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். கணவன் சொல் மனைவி கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எளிமையான பரிகாரம் செஞ்சாலே போதும், கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி சொல் கணவன் கேட்க இதுவும் ஒரு எளிமையான பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமை நாளில் போய் நீங்கள் முருகன் கோயிலில் மஞ்சள் அபிஷேகம் செய்து வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி சொல் கணவன் கேட்பாங்க. இதே செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி ஆண்களும் கணவன் சொல் மனைவி கேட்கணும் அப்படின்ட்டு அதே முருகன் கோயிலில் போய் நீங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்யாமல் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். ஆண்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகமும், பெண்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் செய்து வர கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.